பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபாகரன் இருந்தவரையும் சரி இப்பொழுதும் சரி பிரபாகரனை வைத்து அரசியல் செய்வதற்கு இங்கே 1008 பேர் இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி போர்க்களத்தில் கொல்லப்பட்ட திரு பிரபாகரன் அவர்களைத்தான் சொல்லுகிறேன். பிரபாகரன் அவர்களை வைத்து அரசியல் செய்வதற்கு, பேசுவதற்கு, சம்பாதிப்பதற்கு, திரள் நிதி திரட்டுவதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள். அதுவே தங்களுடைய பிழைப்பாக வைத்திருப்பார்கள். ஆனால் அவர் இருந்திருந்தால் எப்படி என்ன நடந்திருக்கும் இப்பொழுது என்பதை பற்றிய ஒரு இராணுவ ஸ்ட்ராட்டஜியை பற்றி, ஒரு இராணுவ அலசலை பற்றி பேசுவதற்கு யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை. ஒரு 5% ஓட்டு இதுக்குள்ள இருக்குது, அதை எப்படியாவது வாங்கலாம்ங்கிறதுக்காக செய்வார்கள். சில அரசியல் கட்சிகளுக்கு அதுதான் வேலை. இருந்தாலும் திரு பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது வரை உயிரோடு இருந்திருந்தால் இந்த ட்ரோன் வார்ஃபேரை அவர் எப்படி பயன்படுத்தி இருப்பார்? பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்குமா? இதனால் இலங்கைக்கு என்னென்ன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும்? எப்படி எதிர்கொண்டிருக்கும் இலங்கை? அதே சமயம் முழுமையாக தமிழீழம் இலங்கை அரசிடமிருந்து விடுவிக்கப்பட்டு தமிழீழம் கிடைத்திருக்குமா என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. திரு பிரபாகரன் அவர்கள் மரணம் அடைகின்ற அவருக்கு வயது 55. 1954 பிறந்தவர். 2009 மே 17 கொல்லப்படுகிறார். 55 வயது நிறைவடைந்திருக்கிறது. அப்பொழுது அவர் நடத்திய யுத்தத்தில் கிட்டத்தட்ட இலங்கைக்கு இணையாக சில நேரங்களில் அவர்களே மிஞ்சுகின்ற விதமாக ஆயுதங்களை வைத்திருந்தவர். அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள் கூட இலங்கை கிட்ட இல்லை. பிறகு இலங்கை ஆயுத சந்தைக்கு போய் ஆயுதங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி ஆயுதங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய அறிவை பெற்றிருந்தவர்கள் விடுதலை புலிகள். அவர்களுடைய சர்வதேச தொடர்பு என்பது வியக்க வைக்கக்கூடியது. சர்வதேச அளவில் அவங்களுக்கு ஏஜென்ட் இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானத்தில் அமெரிக்கா சென்றதற்கு பிறகு அந்த கடையில் வீதியில் போட்டு விற்பாங்க கிரானைட்டு, அது இதுன்னு நம்ம ஊரில் கூறு கட்டி கருவாடு விற்கிறது மாதிரி கிரானைட், ராக்கெட் லாஞ்சர்ஸ், துப்பாக்கிகளை எல்லாம் போட்டு கடை வீதியில் ஓட்டு விற்பாங்க. அதையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு கடற்புலிகள், ஸ்பீட் போட்ஸ், சொந்தமாக கப்பல்கள், ஆயுதங்களை கொண்டு வர அல்லது வாடகைக்கு பிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தது. விமானப்படை 1-2 விமானங்களை வைத்திருந்தார்கள். இவ்வளவு இருந்தும் தோற்று போய்விட்டது புலிகளுடையது. என்ன, இந்தியா போன்ற நாடுகள் ஆயுதங்களை வரவிடாமல் தடுத்து பிளாக்கெட் பண்ணது 1, இலங்கைக்கு கிடைத்த சர்வதேச உதவி 2. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அலசுகின்ற விவாதம் என்பது இன்றைய வார்ஃபேருக்கு அவங்க தயாராக இருந்திருப்பாங்களா? அதாவது குறிப்பாக ட்ரோன்களை புலிகள் தயாரித்திருந்தால் அது தயாரிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்றால் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அவர்களால் சர்வதேச சந்தைகளில் இருந்து பிளாக் மார்க்கெட்டில் ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்திருக்க முடியும். குறிப்பாக இந்த ட்ரோன்களில் பயன்படுகின்ற காமிகேஸ் ட்ரோன்கள், இவை 1000-1500 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் கூட பறந்து போகக்கூடியது. மணிக்கு 300 கிலோமீட்டர், 150 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்கள். இந்த காமிகேஸ் ட்ரோன்களில் பயன்படக்கூடிய 2 வீலர் என்ஜின், அதிவேகமாக சுழலக்கூடியது இந்த 2 வீலர் என்ஜின். வெயிட் அந்த காமிகேஸ் ட்ரோனுடைய வெயிட் கிட்டத்தட்ட அதாவது 60 கிலோ, 70 கிலோ, 80 கிலோ கூட இருக்கலாம். இவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அதனுடைய அந்த ட்ரோனுடைய வெயிட் இருக்கும். அதை விட கம்மியாகவும் இருக்கும். ஒரு 10-15 கிலோ வெடிமருந்து, ஆர்டிஎக்ஸ் போன்ற படுபயங்கரமான வெடிமருந்துகள் இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியவை. என்ஜின் எல்லாம் சேர்த்து 70-80 கிலோ இதுக்குள்ளதான் இருக்கும். இதை தூக்கி கொண்டு அது பறக்கும். அதனால ரொம்ப அதிவேகமாக பறக்கும். அப்படிப்பட்ட என்ஜின்ல ஒன்று சீனாவில இருந்து வாங்குவாங்க, கள்ளத்தனமாக கடத்தி வருவார்கள். அல்லது அதையே தாய்வான்ல கள்ளச்சந்தையில் வாங்கலாம், அல்லது ஜப்பான் சந்தையில்
வாங்கலாம். அந்த மாதிரியான ட்ரோன் அவங்க ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த என்ஜின் எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேரா கலட்டி போட்டுட்டு இவங்களே புதுசா இவங்க ஒரு ஈழத்து ட்ரோன் ஒன்று தயாரிச்சிருப்பாங்க. இந்த ட்ரோன் அதை தாங்கி செல்லுகின்ற ஒரு வெடிமருந்து அடங்கிய ஒரு ராக்கெட் போன்ற ஒரு சிறிய விஷயம். அதன் பிறகு அது ஒரு 10-20 கிலோ இருக்கும். அதன் பிறகு ஒரு செல்போன். இந்த செல்போன் தான் ஜிபிஆர்எஸ் அந்த வழிகாட்டி கொண்டு போகும். இந்த ட்ரோன்களை ஈரான் எப்படி இயக்குதுன்னா, அந்த செயற்கைக்கோள் வழிகாட்டுதலில் சீனாவுடைய செயற்கைக்கோளை வாடகைக்கு இது பண்ணி அவங்க அந்த வழிகாட்டுதலில் சீனா மற்றும் ரஷ்யா இவங்க தான் உளவு சொல்றது ஈரானுக்கு. இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் தன்னுடைய விரிவான இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க தகவல்லாம் எடுத்துக்கிட்டு மிக 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 சரியாக இவ்வளவு கிலோமீட்டர் ஏவுற இடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல இந்த டார்கெட் இருக்கு அப்படின்னு அதற்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் திசை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சுட்டு ஜிபிஆர்எஸ் பொருத்திட்டு இந்த செல்போன் ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட்ல இருக்கும். இவங்க அனுப்புவாங்க ட்ரோனை. அந்த இடத்துக்கு போன உடனே தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இத்தனாவது கிலோமீட்டர்ல வெடிக்கணும் கையில் அந்த கிலோமீட்டருக்கு அந்த இடத்தை டார்கெட்டை ரீச் பண்ணிடும். வெடித்து சிதறி அந்த இடத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உயிர் பலிகள் அல்லது படுகாயங்களை ஏற்படுத்தும். கட்டடங்கள் இடிந்து தூள் தூளாகும். அந்த அளவுக்கு வலிமையான சிறிய அளவாக இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் அவர்கள் வைத்திருப்பார். அதான் காமிகேஸ் ட்ரோன். அந்த ட்ரோன்களை இவர்கள் செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் வெடிமருந்து பற்றிய உலகளாவிய அறிவு அவர்களுக்கு உள்ளது. உலகளாவிய ஆயுத சந்தையில் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு புலிகளுக்கு ஏஜென்ட்கள் இருந்தார்கள். கே பத்மநாபன் அவர்தான் அந்த புலிகளுடைய ஏஜென்ட்டாக இருந்தார். ஆக புலிகள் அந்த விஷயத்தில் ஆயுதங்களை பல்வேறு சந்தைகளில் இருந்து வாங்கி கொண்டு வருவார்கள். அது அவர்களுக்கான பணம் வெளிநாடுகளில் இருந்து இப்ப திரள் நிதியா வந்துகிட்டு இருக்குது. முதலில் புலிகளுக்கான பணமாக வந்து கொண்டிருந்தது. அதை அவங்க மாதம் வரியாக வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். பல 100 கோடிகள் வந்து கொண்டிருந்தது. அதை வச்சு அவங்க அந்த ட்ரோன்களை செய்திருக்கக்கூடும். அப்படி ட்ரோன்களை செய்திருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஆணையிரவில் இருந்தோ அல்லது தலைமன்னாரில் இருந்தோ அவர்களுடைய கைவசம் இருக்கின்ற இடத்திலிருந்தோ அடித்தால் கொழும்பு கிட்டத்தட்ட 180-200 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. முழு இலங்கையும் 200-300 சுற்றளவுக்குள்ளதான் இருக்கு கிலோமீட்டர்கள். ஆகவே இலங்கையின் எந்த பகுதியையும் தங்களுடைய ட்ரோன் மூலம் தாக்குவார்கள். நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அவர்களால் செய்திருக்க முடியும். 2 கப்பல் 2 கப்பலை பிடிச்சாலும் ஒரு கப்பல்ல வந்து சேர்ந்துருச்சுன்னா ஒரு 500 டன் 600 டன் கப்பல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கப்பல் தான் புலிகள் வச்சிருந்தாங்க. ஆகவே படகுகள் ஸ்பீட் போட்டுகள் அந்த மாதிரி இதுகள்ல எல்லாம் இருந்து வச்சு கொண்டுட்டு வந்து அவங்க இந்த ட்ரோன்களை ஸ்பீட் போட்லையும் ஏவக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்ப ஏவராங்கல்ல ஈரானியர்கள் தங்களுடைய ஸ்பீட் போட்ல இருந்து ஏவராங்க. அந்த மாதிரி வாய்ப்பும் அவர்கள் கிடைத்திருக்கும். அப்ப ஸ்பீட் போட்டை எடுத்துக்கிட்டு சுற்று இலங்கை கரை முழுவதும் போய் எங்கே வேணாலும் அடிக்கலாம். அந்த ட்ரோன்களின் மூலம் புலிகளுக்கு மிகப்பெரிய வசதியாக இருந்திருக்கும். புலிகளுடைய கை ஓங்கி இருக்கும். இது நாம் இந்த வெளிப்படையாக நாம் இப்ப நடக்கிற ஈரான் யுத்தத்தை நம்ம எடை போட்டு பார்த்து பேசுகின்ற ஒரு விஷயம். ஒன்று, புலிகளுக்கு இருக்கின்ற சர்வதேச அளவில் இருந்த ஆயுதங்களை பற்றிய அறிவு, அதை வாங்கி தரக்கூடிய ஏஜென்ட்டுகள், அந்த தொடர்பு, அவர்களுக்கான பண வரவு. புலிகளுடைய பணம் நிறைய இடத்துல இருந்திருக்குது. கள்ளச்சந்தையில் வாங்கக்கூடிய அந்த சாமர்த்தியம், அவற்றையெல்லாம் கொண்டு வரக்கூடிய கப்பல்கள், தனியார் கப்பல்களையும் வாடகைக்கு பிடிக்கக்கூடிய அந்த பரந்துபட்ட அனுபவம் எல்லாம் இருந்தது. இப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் அவருக்கு என்ன வயதாயிருக்கும்? 71 வயதாயிருக்கும். இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. 2009 இருந்து ஒரு 10 கூட்டினீங்கன்னா 2019, அதன் பிறகு ஒரு 6 கூட்டினா 2025. ஆக 16 வருடங்கள் என்பது அவருடைய கணக்கில் 71 வயது. நிதானமாக சிந்தித்து எடை போடக்கூடிய அனுபவம் மிகுந்த வயதாக இருந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு. இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். போராடுவதற்கு இளைஞர்கள் பெரிய அளவில் தரைப்படை தேவையில்லை. இலங்கை ராணுவத்தை எதிர்கொள்வதற்கு பெரிய அளவில் சோல்ஜர்கள் தேவையில்லை. இந்த ட்ரோன்களை தயாரித்திருந்தால். இதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, சேட்டலைட், வழிகாட்டக்கூடிய சேட்டலைட்டுகள். அந்த செல்போன்
அந்த தலையில் வைப்பாங்க. அதனுடைய அந்த காப்பி கேஸ் ட்ரோனில் செல்போன் இருக்கும். இதுதான் வழிகாட்டி கொண்டு செல்லும் ஜிபிஆர்எஸ் மூலமாக. அந்த சேட்டிலைட் வசதியை இலங்கை அரசு முடக்கிவிட்டால்தான் புலிகளுக்கு பிரச்சனை. அவங்க சேட்டலைட் தொடர்பு போன்கள் இவங்களுடைய வசதி இல்லாமலேயே இயங்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதி எங்கிருந்து புலிகள் பெறக்கூடும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த ஒரே ஒரு இடம்தான் புலிகளுக்கு பலவீனமான இடம். இவ்வளவையும் செய்யலாம், ஆயுதங்களை செய்யலாம், கடத்தி வரலாம், ஆயுத அறிவு இருக்குது, செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. கடைசியாக இந்த செயற்கைக்கோள் நுண்ணறிவு, அந்த செயற்கைக்கோள் தொடர்பு என்பது ஒரு அரசு தான் கொடுக்க முடியும். பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்டு விட்ட பிறகு இந்த இயக்கத்திற்கு வேற எந்த நாடும் தன்னுடைய செயற்கைக்கோள் தொடர்பை கொடுத்து உதவாது. இன்றைக்கு செயற்கைக்கோள் வைத்திருக்கிற நாடுகள் ஒன்று இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், சைனா மற்றும் ஐரோப்பிய யூனியன். அவங்களுக்கு சேட்டலைட் இருக்கு. இதற்குள்ளதான் இருக்குது இந்த சேட்டலைட் தொடர்பு என்பது. ஆப்பிரிக்காவிலேயோ வேற எங்கேயுமோ இல்லை, ஆப்பிரிக்க நாடுகள்ல இல்லை, வளைகுடா நாடுகள்ல எல்லாருமே அவங்கள்ட்ட தான் கடன் வாங்குறாங்க, அவங்கள்ட்ட தான் வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்பாண்டர்களை எல்லாத்தையும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த தங்களுடைய டெலிபோன் தொடர்புகள், ஜிபிஆர்எஸ் எல்லாத்தையும் ஐரோப்பிய செயற்கைக்கோள்கள், அமெரிக்க செயற்கைக்கோள், ரஷ்ய செயற்கைக்கோள் மற்றும் பிரான்ஸ், சீனா செயற்கைக்கோள், இந்திய செயற்கைக்கோள்களிலிருந்து பெறுகிறார்கள். ஆகவே இதுதான் புலிகளுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இதையும் மீறி அவர்கள் ஜிபிஆர்எஸ்ஸே தேவையில்லை, நம்ம திசைகளையும் கிலோமீட்டர்களையும் மிக சரியாக கணக்கிட்டு மேனுவலாகவே அனுப்பி அடிக்கலாம் என்று அதிலும் கைதேர்ந்தவர்கள் புலிகள். அந்த தங்களுடைய உளவு தகவல்கள் மூலம் இத்தனாவது கிலோமீட்டர்ல இந்த அதிபர் மாளிகை இருக்கு, இத்தனாவது கிலோமீட்டர்ல ராஜபக்சேயுடைய குடும்பம் இருக்கு, இத்தனாவது கிலோமீட்டருடைய இந்த இராணுவ அதிகாரி பொன்சேகா இவர்களுடைய இல்லங்கள், இவர்களுடைய தங்குமிடங்கள், பதுங்குகுழிகள் இதெல்லாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே மிகச்சரியாக திசையையும் வேகத்தையும் கணக்கு பண்ணி அடித்திருக்கலாம். ஆக யுத்தம் என்பது எப்பொழுதுமே ஒரு யுத்தம் என்பது தாக்கு பிடித்து நிற்பதில்தான் வெற்றி என்பதை அடங்கியிருக்கிறது. அதை செய்ய தவறிவிட்டார்கள் புலிகள். இப்ப இதுல பாலஸ்தீனத்துல சகோதர இயக்கங்களை அவங்க கொன்றதே கிடையாது. ஹிஸ்புல்லா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க, ஹமாஸ் அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. தேவைப்படுகின்ற பொழுது சேர்ந்து கொள்வார்கள், அதன் பிறகு தனித்தனியாக இயங்குவார்கள். அவர்களுடைய ஃபண்டு, போக்குவரத்து, நிதி எல்லாம் தனித்தனியா இருக்கும். அதனால அவங்க அந்த இயக்கங்களை அழித்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து தலைவர்கள் இருந்தாலும் அடுத்த தலைவர்கள் அடுத்த கட்டத்திற்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா காரணம் சகோதர இயக்கங்களை அழிக்கவில்லை. அவங்க தொடர்ந்து அந்த இதுல வந்துகிட்டே இருக்காங்க, வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருந்ததால் இன்றைக்கு ஒரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. கை கட்டிய தூரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை இருக்கிறது ஈரானுடைய புண்ணியத்தில். ஆக புலிகள் செய்த தவறு சகோதர இயக்கங்களை அழித்தது. சகோதர இயக்கங்களை பிற இயக்கங்களை அழிக்காமல் இருந்திருந்தால் இந்த யுத்தம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கும். தலைவர்கள் இறந்திருக்கலாம், அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காதது புலிகள் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த அடுத்த கட்ட தலைமையை வளர அனுமதித்து அதன் பிறகு வயசானவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விபத்திலேயோ சண்டையிலோ யுத்தத்திலேயோ கொல்லப்பட்டாலும் இயக்கம் இருக்கும், தொடர்ந்து யுத்தம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ட்ரோன் வார்ஃபேர்ல இவங்க கை ஓங்கி இருந்தால் நிச்சயம் தமிழீழம் கிடைத்திருக்கும். வேறு வழி இல்லை, பேசி எப்படியோ ஆள விட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை அரசு வந்திருக்கும். தமிழீழம் நிச்சயம் கிடைத்திருக்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு தோதாக இந்த ஒன்று இலங்கையினுடைய கை ஓங்கி அவர்கள் சேட்டலைட் தொடர்புகளை எல்லாம் துண்டித்து செய்திருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான ட்ரோன் யுத்தத்தில் புலிகளுடைய கை ஓங்கி இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது, ஜிபிஆர்எஸ் இல்லாவிட்டாலும். ஏன்னா குறுகிய இடம், இலங்கையினுடைய எந்த பகுதியும் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள வந்துடும். இரண்டாவது கடற்புலிகள், அங்கிருந்து அவங்க ஸ்பீட் போட்டை கையாளுவதில் வித்தை தெரிந்தவர்கள், படு சாமர்த்தியசாலிகள். அங்கிருந்து அவங்க ட்ரோன் அடிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ட்ரோன் வார்ஃபேர் வரை தாக்கு பிடிக்க முடியாமல் அழிந்ததுதான் புலிகளுடைய முழு வீழ்ச்சிக்கும் காரணம்.
அடுத்தடுத்த கட்ட தலைமையை வளர விடாமல் போனது. அதை வைத்துக்கொண்டு அரசியலை, தமிழக அரசியலில் பிழைப்பு நடத்தியவர்கள் இவர்களும் ஒரு காரணம்தான். ஆகவே இன்று வரை இருந்திருந்தால் போரின் போக்கு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். புலிகளுக்கு ட்ரோன்கள் கிடைத்திருந்தால் தமிழீழம் என்பது கிடைத்திருக்கலாம் என்பதுதான் நம்முடைய எண்ணம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.